ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அழகழகாக பூத்திருக்கிற பூக்கள் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி ரொம்ப அழகாக எல்லோ கலர்லேயே நிறைய பூ பூத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு டெடிபியர் மேரிகோல்டு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும், பெருசாக ஆகிறதில்ல. ஆனால் ரொம்ப நெருக்கமான பெட்டல்ஸ் இருக்கும். இது என்னுடைய சோம்பு பிளான்ட்டு தானாக முளைச்சி வந்துடுது. எப்படி வருதுன்னே தெரியல, ஆனால் சூப்பராக வந்துடும். எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும், அதனாலே நான் அதை அப்படியே வளர்த்து வைப்பேன். சூப்பராக இருக்குது. இது அனி டூப்ரே. செம்ம அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. லைட்டாக வெயில் வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கும். இதோட சைஸ் பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். பெருசாக எல்லாம் சைஸ் வராது. இது லைட்டாக வாசனை இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இனிமேல் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்க போது. நல்லா கொத்து கொத்தாக தான் இதில் பூக்கும். இது பட்டர்கப் ஃப்ளவரு. 3 பூ பாருங்கள். சின்ன பிளான்ட்டு தானாக சீடு விழுந்து முளைச்சி வந்திருக்கு. என்னுடைய ரோஸ் செடியில் ஒரே தொட்டியில் 3 செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டைப் ரோஸு. இதுவுமே கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி. எல்லோ இந்த அறையில் டபுள் கலர் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் பூக்கள் காலையிலையும் வாடுறதில்ல, அப்படியே இருக்குது சூப்பராக. நான் அதையுமே காலையில் பறிச்சுட்டு போய் வைப்பேன் சாமிக்கு. சூப்பராக இருக்கும். இதோட சீட்ஸுமே நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். சூரியகாந்தி பாருங்கள், இன்னும் அழகாக பூத்துருக்கு. நான் ஒரு 4 சீடு தான் போட்டேன். எல்லாமே முளைச்சி சூப்பராக ஃபஸ்ட்டு பூ பூத்து முடித்து சீடுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ 2 பூ பூத்துருக்கு. இது ஒரு எல்லோ கலர் அந்திமந்தாரை. மயில் மாணிக்கமெல்லாம் நிறைய பூத்து முடிஞ்சிட்டாங்க. சீடுக்கு தான் விட்டுருக்கேன். நிறைய சீடு கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கோல்டுன்றதுனால வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்குது. சங்குப்பூ பார்த்திங்கன்னா நிறைய பூத்துருக்கு இன்றைக்கி. என்னடா பூ கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். சங்குப்பூ சீசன் இல்லையா, ஏன் கம்மியாக பூத்துருக்கு? ஒரு 10 பூ அவ்வளோதான் பூத்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தட்டு நிறைய சங்குப்பூ தான் பறிக்க போகிறேன். அவ்வளோ பூத்துருக்கு. நெற்பவளம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இலையிலையும் சூப்பராக வந்துட்டுருக்குது. இது சோளக்கதிர் மாதிரி தான் அழகாக வருது. பக்கத்தில் அப்படியே செடி நிறைய அடர்த்தியாக உருவாகிட்டே இருக்குது. ஒரே சீடு கிடைச்சா போதும். வாடாமல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்குது. நான் அது எப்போயாவது தான் பறிப்பேன், அழகுக்காக அப்படியே விட்டுருவேன். நம்மக்கிட்ட சிற்றினாரை நெல்லி நிறைய இருக்குது. எப்போவுமே கூட்டமாக நம்ம வீட்டில் பூத்துக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்க ஒரு கலர். இதுவும் அப்புறமா ஒயிட் கலரும். யாருக்காவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 5 பல்ஸ் 100 ருபீஸ்க்கு நான் சேல் போட்டிருக்கேன். இந்த பூ பாருங்கள், எல்லோ கலரில் தேனீக்கள் வந்திருக்கு. எல்லோ காஸ்மோஸும் அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிங்க் பால்ஸம் ஒரே செடியில் 3-4 பூ பூத்துருக்காங்க. டச் பண்ணோன்னே கீழே விழுந்துருச்சு. அதில் பாருங்கள் இவ்வளோ அழகாக குட்டியாக சீடு உருவாயிருக்கு. இதை நான் நிறைய செடி எடுத்து உருவாக்கணும். ஆரஞ்சு கலர் பால்ஸம் நிறைய பூக்கள் பார்த்துட்டோம், நிறைய செடி வச்சிட்டோம். இப்போ பிங்க் கலர் உருவாக்கணும். நம்மளோட எல்லோ பெல் ஃப்ளவர் பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி 2 பூ பூத்துருக்கு. இனிமேல் நிறைய பூக்கள் நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டான பூ, சீக்கிரமாக வாடிடும். அப்புறம் உங்களுக்கு நான் இதுதான் காட்டணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு, எல்லோ டிசம்பரு. என்னடா எல்லோரும் வீடியோ போடுறாங்க, டிசம்பர் பூ பூத்துருச்சு, எங்கள் வீட்டில் பூத்துருச்சின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வரவே இல்லைன்னு பார்த்துட்டே இருந்தேன். வந்துடுச்சு. இன்றைக்கி 5 பூ பூத்துருக்கு. இது செவுத்தோரமாக மறைச்சிட்ருக்கு, அதனால எனக்கு தெரியவே இல்லை. ஆனாலையும் என் கண்ணில் இன்றைக்கி பட்டுருச்சு. இன்றைக்கி பார்க்கலன்னா நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இதில் நிறைய முள் இருக்கும். மற்ற டிசம்பர் செடியை விட இதில் நிறைய முள் இருக்குது. பறிக்கும்போது பார்த்து தான் பறிக்கணும், இல்லை கையெல்லாம் கிழிச்சு விட்டுரும். இந்த எல்லோ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோவில் ஆரஞ்சு க்ரீம் கலர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எல்லோ. இது
டிசம்பர் பூவெல்லாம் ஸ்கூல் டேஸில் எல்லாருமே கண்டிப்பாக வச்சுருப்போம். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் தினமும் பூ வைக்காமல் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். எனக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பூ வச்சுட்டு தான் போவேன். எனக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய பூ இருக்கும். நாங்களே பூந்தோட்டமெல்லாம் வச்சுருந்தோம். நிலத்துலன்றதுனால வரப்பு ஓரம் ஃபுல்லாக மல்லிப்பூவாக இருக்கும். எந்த மரத்தில் பார்த்தாலும் கொடி ஏறி மல்லிகைப்பூ பூத்துக்கிட்டு இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் பூ பறிச்சுட்டு போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா பூவும் பறிச்சுக்கலாம். இந்த அந்தி மந்தாரை பார்த்திங்கன்னா காலையில் கூட வாடுறதில்ல. எல்லோ கலர் மட்டும் ரொம்ப லேட்டாக தான் சுருங்கும். மற்ற கலர்ஸ் எல்லாமே ஈவினிங்கு வாடி போயிடும். இன்றைக்கி பாருங்கள் ப்ளூ கலர் சங்குப்பூ எவ்வளோ பூ நான் பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு தட்டு நிறைய இன்றைக்கி சங்குப்பூ தான் ஹார்வெஸ்டிங். அப்படியே மாலை கட்டி போடலான்னு இருக்கேன். அவ்வளோ பூத்துருக்கு. பிங்க் கலர் மட்டும் நான் பறிக்கிறது இல்லை, சீடுக்காகவே விட்டுருக்கேன். பவளமல்லி வந்து பூக்கள் கம்மியாயிடுச்சு. அதுக்கு நம்ம வந்து உரம் கொடுக்கணும். ஏதாவது கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பூக்கள் பூக்கும். ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை. செடியெல்லாம் உரமே போடவே இல்லை. எதுவும் மழையெல்லாம் நின்றதுக்கப்புறமா தான் போடணும். 1-2 வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் பூவுமே செம்ம அழகாக இருக்குது. இன்றைக்கி எல்லோவாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கார்டனே. கம்பளி பூச்சி தான் எல்லா இலையும் காலி பண்ணிட்டாங்க. தோட்டமே காலியான மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த கம்பளி பூச்சியெல்லாம் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். தக்காளி வந்து கொத்து கொத்தாக சூப்பராக தானாக முளைச்சி வந்திருக்கு. நிறைய ஹார்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்குது. என்னுடைய சங்குப்பூ பாருங்கள், அப்படியே மயில் தோகை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம அழகாக இருக்குது இல்லை? எனக்கு இன்றைக்கி இவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.